சர்க்கரை நோய் வருவதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? கேட்டால் அதிர்ச்சி ஆகிடுவீங்க. பலர் நினைப்பது இனிப்பை அதிகம் சாப்பிட்டால் தான் சர்க்கரை நோய் வரும் என்று. ஆனால் உண்மையில் உடலையே மெல்ல சீரழிக்கும் காரணம் வேறொன்றுதான். காலை உணவை தவிர்ப்பது. இதுதான் நம்மை அறியாமலே நோய்க்கு வழிவகுக்கிறது. ஒரு கப் டீ குடிச்சிட்டு வேலைக்கு போனாலே போதும்னு நினைக்கிறோமே, ஆனால் அந்த ஒரு பழக்கத்தால் தான் உடலின் ஹார்மோன் சமநிலை சிதைந்து இன்சுலின் சுரப்பை குழப்புகிறது. இதுவே தினசரி மெல்ல சர்க்கரை நோயின் கதவை திறக்கிற உண்மை காரணம். காலை உணவு இல்லாமல் நீண்ட நேரம் பசியுடன் இருப்பதால் லெப்டின் என்ற ஹார்மோன் குறைகிறது. இதுவே பசியை கட்டுப்படுத்தும் மூளையின் சிக்னல். இதுவே மங்கியதால் மதிய நேரத்தில் நம்மால் அடக்க முடியாத பசியுடன் சாப்பிடுகிறோம். இதனால் உடலுக்குள் சர்க்கரை கொழுப்பு அளவு திடீரென அதிகரித்து இன்சுலின் சுரப்பை மந்தமாக்குகிறது. இதுவே சர்க்கரை நோயின் தொடக்கம். பலர் சற்று பசியோடு வேலை பார்த்தால் ஆரோக்கியம் என நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் பசியோடு இருப்பது மெட்டபாலிசமை மந்தமாக்கி உடல் எடையை கூட செய்கிறது. பசியுடன் இருப்பதால் உடல் சேமிப்பு நிலை இன்னும் மோடில் செல்கிறது. அதாவது எடுத்த உணவை முழுவதும் கொழுப்பாக சேமிக்கிறது. இதனால் சில மாதங்களில்தான் உடை கசக்கி போய் உடல் பருமனாக மாறும். அது மட்டுமல்ல, காலை உணவை தவிர்த்தவர்கள் பெரும்பாலும் மதியம் அதிகமாக ஜங்க் உணவுகள், இனிப்பு, பிஸ்கெட், கேக் போன்றவற்றை சாப்பிடுகிறார்கள். உடனே மூளையில் மகிழ்ச்சி கொடுக்கும் ஹார்மோன் வெளியேறும். ஆனால் சில மணி நேரத்திற்கு பிறகு அதே பசி மீண்டும் தாக்கும். இதுவே நாளுக்கு நாள் சர்க்கரை நோயின் அடித்தளத்தை அமைக்கிறது. மூளைக்கும் காலை உணவு அவசியம். உணவு இல்லாமல் நாள் தொடங்கினால் மூளைக்கு தேவையான குளுக்கோஸ் கிடைக்காது. இதனால் மனச்சோர்வு, கவனம் குறைதல், நினைவாற்றல் பாதிப்பு, கோபம் போன்றவை அதிகரிக்கின்றன. பள்ளி குழந்தைகள் காலை சாப்பிடாமல் பள்ளிக்கு சென்றால் படிப்பு திறனும் நினைவாற்றலும் குறையக்கூடும் என ஆய்வுகள் சொல்கின்றன. மருத்துவர்கள் கூறுவதாவது, காலை உணவு ஒரு மருந்து மாதிரி. உடல், மூளை, இதயம், மனம் அனைத்திற்கும் தேவையான சக்தி இதில் தான் இருக்கிறது. இதை தவிர்ப்பது உங்கள் உடல் நலத்திற்கே பெரிய எதிரி. தினமும் காலை சிறிதளவு ஆரோக்கியமான உணவை எடுத்துக் கொள்வது ஆயுள் நீட்டிக்கும் வழி என்கிறார்கள். அதனால் இன்று முதல் மாற்றம் ஒன்றே போதும். காலை உணவை ஒருபோதும் தவிர்க்காதீர்கள். ஒரு தட்டை இட்லி, ஒரு கப் பால், ஒரு பழம். இதுவே உங்களை நோயில்லாமல் சுறுசுறுப்பாக உற்சாகமாக வைத்திருக்கக்கூடிய எளிய ரகசியம். உணவை கைவிடாதீர்கள். அது வாழ்க்கையையே கைவிடுவதை போன்றது.